குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் நேஷ்னல் இன்கம். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், a short introduction about national income, meaning of national income, definitions, basic concept of national income, methods of measuring national income, importance of national income, difficulties in measuring national income, and finally national income and social accounting. So before going to the topic, let's see what is national income. So national income na என்னடா, எதுக்காக நம்ம நேஷ்னல் இன்கம்மை யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஒரு கண்ட்ரியோடைய நேஷ்னல் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் அந்தந்த கண்ட்ரீஸை வந்து கிளாஸிஃபைட் பண்ணுவாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு. இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா அதிகமான இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலோட இன்கம் அதிகமாக ஆக அந்த கண்ட்ரியோடைய டோட்டல் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். பிகாஸ் மோஸ்ட்லி வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது அங்கே பாசிபிள். பட் டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். இப்போ பேக்வர்ட் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே புவர் பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். பிகாஸ் அந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாவர்ட்டி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ லோ பெர் கேபிட்டா இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரியோடைய இன்கம் எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறோம்? ஸோ எக்கானமியை 3 செக்டார்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைமரி செக்டார், செகண்ட் செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். ப்ரைமரி செக்டார் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். சர்வீஸ் செக்டார்ஸ் பேங்கிங், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டார்ஸ்குள்ளே வரக்கூடியது. இந்த 3 செக்டார் ஒரு வருஷத்தில் 1 இயரில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ இன்கம்மை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வித்தின் தி நேஷனில் ஒரு வருஷத்தில். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் goods and services produced within the nation during the given period. இங்கே given periodனா ஒரு வருஷத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில், ஒரு பர்டிகுலர் நேஷனில் ஃபாரின் கண்ட்ரீஸும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் டொமஸ்டிக் பீப்புள்ஸும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யார் வேணாலுமே அந்த பர்டிகுலர் நேஷன்ஸில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இந்த பர்டிகுலர் நேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம். எதுக்காக நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறோம்? வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம்? ஸோ ஒரு கண்ட்ரியோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய நேஷ்னல் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கும் போது அந்த பர்டிகுலர் கண்ட்ரி இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம்மை வச்சு எந்த இயரில் எவ்வளோ நேஷ்னல் இன்கம் இருக்குது, ஸோ அடுத்த வருஷத்தில் எவ்வளோ நேஷ்னல் இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த நேஷ்னல் இன்கம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த செக்டார்ஸில் கொண்டு வரலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா 3 செக்டார்ஸ். ஸோ இந்த 3 செக்டார்ஸில் எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட் கொண்டு வந்து அதிகமான ஜிடிபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கலாம். ஸோ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேஷ்னல் இன்கம் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரீஃபாக கிளாஸில் பார்க்கலாம். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பி என்ன, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நேஷ்னல் இன்கம்னா என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எக்கனாமிஸ்ட் அந்தந்த டாப்பிக்கான கான்செப்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் அப்படின்னா சில கருத்துக்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டரில் நேஷ்னல் இன்கம் பற்றியான ஒரு கான்செப்டை, அதாவது ஒரு கருத்தை வந்து சாமுல்சன் வந்து கொடுத்துருப்பார். சாமுல்சன் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். அவருடைய கான்செப்ட் என்ன, அவருடைய ஐடியா என்ன நேஷ்னல் இன்கம் பற்றி அப்படின்றது பார்க்கலாம். The concept of national income is an indispensable preparation for tackling the great issues of unemployment, inflation and growth. ஃபர்ஸ்ட், இன்டிஸ்பென்சபிள்னா என்னென்னா எசென்ஷியல் ஒன், அதாவது தவிர்க்க முடியாத அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்றத சொல்லுவோம். டேக்லிங் அப்படின்னா டீல் பண்ணுறது, சமாளிக்கிறது, அதுதான் வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சமாளிப்பது தான் டேக்லிங் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ பிக் ப்ராப்ளம்ஸான அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக, டேக்கிள்னால் சமாளிக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எசென்ஷியல் டூல் தான் வந்து நேஷ்னல் இன்கம் அப்படின்ற கான்செப்டை வந்து சாமுல்சன் ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா சாமுல்சன் வந்து கொடுத்துருக்காரு. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு தெரியும், வேலை வாய்ப்பின்மை. இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? a general rise in price level of goods and services is termed as inflation. ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 2 மார்க்காக நீ எழுதுவேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நாட்டில் இன்ஃப்ளேஷன் எதுக்கு க்ரியேட் ஆகுது ஒரு எக்கானமியில் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் சில ரீசன்ஸ் பார்த்தோம். ஒன்று, அதிகமான இன்கம் ஜென்ரேட் ஆகும்போது. இன்னொன்று, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகமான கரன்சிஸை வந்து பிரிண்ட் பண்ணும் போது. ஸோ இன்ஃப்ளேஷன் டைமிங்கில் எக்கானாமிக்கோடைய கண்டிஷன் என்ன அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பணப்புழக்கம் நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டைமிங்கில் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது? அதிகமான இன்கம் இருக்குது. ஸோ இன்கம் அதிகமாகும் போது பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்க, தன்னுடைய அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ், இங்கே வாண்ட்ஸ் அப்படின்னா நீட்ஸ், தேவைகளை பூர்த்தி பண்ண நினைப்பாங்க. எப்போ வந்து